ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இடிக்கல் பழக்கிறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இடிக்கலை நான் எங்கே வாங்கினேன், இதோட ப்ரைஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். இதை ஃபஸ்ட் நம்ம எப்படி பழக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷ்ஷை எடுத்துக்கோங்க. எடுத்தோடனே அதை வாஷ் பண்ண வேண்டாம். ஒரு ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு அதில் உள்ள மண்ணெல்லாம் ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்தோடனே தண்ணியால் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அதில் உள்ள மண்ணெல்லாம் அப்படியே ஒட்டிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு அதில் உள்ள மண்ணை எல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க. மேலே கீழே சைடில் கீழே எல்லா இடத்துலையும் நல்லா ப்ரஷ் பண்ணி நல்லா எடுத்து விட்டுருங்க. நல்லா தொடச்சதுக்கு அப்புறமா அது தண்ணியில் வச்சு வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த கல்லை தொடச்சிட்டு நான் கொஞ்சம் அரிசியை நல்லா வாஷ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். மேலே எல்லா சைட்லேயும் படுற மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த இடிக்கலை எப்படி பழக்கிறதுன்னு எங்கள் அத்தை தாங்க சொல்லி கொடுத்தாங்க. அதை தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணுறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மேலே எல்லா சைட்லேயும் படுற மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து அந்த அரிசியை வலித்து தூர போட்டுருங்க. அப்புறமா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் அரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். அந்த அரிசியை இப்போ சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த அரிசி அரைக்க கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இது ஊற வைக்காதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமா 1 மணி நேரம் ஊற வச்சு அரிசியை அரைக்கும்போது அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அந்த அரிசியும் கொஞ்சம் தண்ணி விட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த அரிசியை நல்லா வலித்து அதையும் தூர போட்டுருங்க. அப்புறமா கல்லை வாஷ் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதையும் வாஷ் பண்ணி முடிச்சிருங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறமா நம்ம எப்போவுமே அரைக்கிற மாதிரி இஞ்சி பூண்டு எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இனி இந்த இடிக்கலை நம்ம லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் மீஷோவில் தாங்க வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் வந்து 659 இருந்தது. நான் ப்ரீபேமெண்ட் பண்ணனால எனக்கு 624 வந்தது. கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்கறத விட நீங்கள் ப்ரீபேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30 ரூபா 20 கிட்ட கம்மியாக தான் வரும். இதை அழகாக பேக் பண்ணி வச்சுருந்தாங்கங்க. வைக்கோல்லாம் வச்சு நல்லா திறக்கும் போதே வைக்கோல் ஸ்மெல் சூப்பராக இருந்தது. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.